இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் வெர்சஸ் ஏஎம்டி ப்ராசஸரோட டிஃப்ரென்ஸாக பார்க்குறோம். இன்டெல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸர். அதில் வந்து பவர் எஃபிஷியன்சியும் ஒர்க்குக்காகவும் வந்து அது இருக்கும். அதே வந்து ஏஎம்டின்னு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கேமிங்காகவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், அதே மாதிரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் அதில் பண்ண முடியும். அதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இதில் வந்து ரெண்டுக்கும் வந்து வேறு வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஏஎம்டியில் வந்து பார்த்திங்கன்னா X3D அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது இன்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டெக்னாலஜி, அதாவது வந்து ஆரோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2024 வரைக்குமே வந்து இன்டெல் தான் வந்து டாமினண்ட்டாக இருந்திருக்கான். ஆனால் வந்து 2024 கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஏஎம்டி வந்து கிட்டத்தட்ட வந்து 24.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால முடிகிற கட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஆனால் 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து 34.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அப்போனா கிட்டத்தட்ட 7.3% வந்து ஒரு வருஷத்தில் வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அடுத்த வருஷம் வந்து அவன் வந்து 15.2% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மெயினான காரணம் வந்து அவன் யூஸ் பண்ணுற இப்போ புதுசாக யூஸ் பண்ண அந்த X3D அப்படிங்கிற டெக்னாலஜி தான். அது வந்து ஒரு வந்து ரெவல்யூஷனரியான ஒரு இனோவேட்டிவ் டெக்னாலஜி. ஏன்னா அந்த டெக்னாலஜி தான் வந்து கிட்டத்தட்ட வந்து கேமிங்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து உண்மையாக இருக்குது. ஃப்ரேம் ரேட் வந்து ஹை ஃப்ரேம் ரேட்டுக்கு வந்து இது உதவி. இன்டெல் வந்து இப்போயுமே வந்து அவன் தான் அதிகமான ஷேரில் இருக்கான். கிட்டத்தட்ட 75.4% வந்து ஷேர் இருக்குது. இருந்தாலுமே அவனுக்கு வந்து ஒரு காம்படிஷன், ஹெவி காம்படிஷனாக இருக்கிறது யாருன்னா ஏஎம்டி தான். ஏன்னா அவனோட அந்த ஹெவி பர்ஃபார்மன்ஸ் வந்து இவனால் ஈடு கொடுக்க முடியல. அவன் வந்து கேமிங்கில் வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கான். அதனால் நிறைய பேர் வந்து நிறைய கேமர்ஸு, நிறைய ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்க, வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஏஎம்டி தான் வந்து அதிகமாக சூஸ். இப்போ வந்து X3D டெக்னாலஜி வந்து எப்படி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுக்குதுன்னா, இப்போ வந்து X3D டெக்னாலஜி எடுத்து பார்த்திங்கன்னா ஏஎம்டியில் வந்து ஏஎம்டி Ryzen 7 9800 X3D எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இன்டெலை விட 35% வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்குது. ஆனால் வந்து இன்டெல் வந்து 30% தான் கொடுக்குது. அந்த 5% டிஃப்ரென்ஸ் வந்து எதனால் வருதுன்னா அந்த X3D டெக்னாலஜி வந்து ஏஎம்டியில் இருக்கிறதுனால ஒரு 5% வந்து கூட கிடைக்குது. அதனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதனால தான் ஏஎம்டியில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இன்டெலை விட. X3D கேட்ச் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா என்னன்னா, அது வந்து இப்போ வந்து மொபைலில் எப்படி கேட்ச் மெமரி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் வந்து பிசிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர்லேயும் வந்து ஒரு கேட்ச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்டெல்லில் வந்து L3 கேட்ச் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து 36 MB தான். ஆனால் ஏஎம்டியில் யூஸ் பண்ணுறது வந்து X3D ப்ராசஸ், அது வந்து 104 MBலேருந்து 144 MB வரை இருக்கும். அதனால இதோட பர்ஃபார்மன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இது வந்து ஹை ஃப்ரேம் ரேட்ஸ் கொடுக்குது கம்பேரிங் டு இன்டெல். இப்போ வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இன்டெல் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஏஎம்டி வந்து கேமிங்க்கு அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸு பிச்சு உதவிடுவான். அதனால தான் ஏஎம்டி வந்து ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க, ஹெவி டாஸ்க் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. கேமிங், வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஹெண்டரிங் பண்ணுறவங்களாம். ஆனால் வந்து இது வந்து பண்ணுறது வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அது வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வர்றது தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. Ryzen 9000 X3Dயில் என்னென்னா பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் லிமிட்டேஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து 3D கேட்சை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் சிபியூ கோரில் கரெக்டாக வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ளேஸ் பண்ணி கூலிங் சொல்யூஷனையும் வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா அது வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜென்ரல் டாஸ்க், நம்ம பண்ணுற டே டு டே டாஸ்க்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி இது வந்து ஒர்க் ஆகுது.